காலேஜ் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு, மாசாக காமிச்சிருக்காங்க. ஆடியன்ஸோட பார்க்கறதுக்காக தான் அந்த மூமெண்ட் எல்லாமே எல்லா எஃபர்ட்ஸும். ஸோ ஆடியன்ஸோட பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எஃபர்ட், எல்லா படமும் எஃபர்ட் போட்டு பண்ணுறது தான். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் உங்களை பார்க்க வர சொல்ல மாட்டேன். இந்த படம் நீங்கள் வந்தீங்கன்னா 2 மணி நேரம் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வந்து 100% கேரண்டி. செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு காலேஜ் மூடில் இருக்கும். ஓவரால் படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனால் ஒரு கமர்ஷியலாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் அரசியல்லாம் இல்லை ப்ரோ. கனெக்ஷன் அந்தளவுக்கு நமக்கு தெரியல ப்ரோ. கமர்ஷியலாக போதானா நல்லா இருக்கு. ஆமாம், எங்கள் மூவி இது என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம். ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு அவுட்புட். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் படம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஒன் டைம் ஆச்சு தேட்டரில் வந்து பாருங்கள் எங்களுக்காக. எனக்கு சார் புரியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க கிளாப்ஸ் பண்ணும்போது சீன்ஸ்க்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூவி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் பார்க்கணும். எங்கள் டீமுக்காக பாருங்கள், எங்களோட எஃபர்ட்ஸ்க்காக பாருங்கள். மூவி நல்லா இருக்குது, நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக இந்த ஒரு டிக்கெட் எடுத்து பார்க்குறதுக்கான கண்டிப்பாக அந்த கண்டென்ட் இருக்குது உள்ளே, பார்க்கலாம். அப்கமிங் நெக்ஸ்ட் படம் பண்ணிகிட்ருக்கேன். பிரஜன் சாரோட மூவி பண்ணுறேன். கதை வந்து நீங்கள் படம் பாருங்கள், என்கிட்டே கதை ஒரு காலேஜ் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு, மாசாக காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. பார்க்கலாம். இப்போ இருக்க ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீட்டோட எட்ஜில் உட்காந்து த்ரில்லிங்காக படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். பொலிட்டிக்கல் கிடையாது, ஒரு காலேஜ் ஸ்கூலில் நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் ஜானரில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சஸ்பென்ஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ரைம் த்ரில்லர் ஜானரில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர், அங்கே நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸும் சரி, ஹீரோயின்லாம் வந்து புதுமுகம் இல்லையா, ஆனால் அவங்க புதுமுகம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. அதில் சின்மயி ஒரு சாங் பாடியிருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இட்ஸ் குட், டீசெண்டான ஒரு மூவி தான். வீ கேன் ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இட்ஸ் குட் என்டர்டெயின்மெண்ட். படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குண்ணா. லைக் வந்து ஒரு காலேஜ்குள்ளே நடக்கிற ஒரு மேட்டர் தான் இது. க்ரைம் இருக்குது இதில். ஸோ நம்ம வந்து கெஸ் பண்ண முடியல இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. நம்மளை அடுத்து என்னன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம ஒரு படத்தில் ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் இருக்கும், லைக் எரிச்சலாக இவன் ஏன்டா வரான்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்லாம் நிறைய இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. கேர்ள்ஸ் பற்றி பேசினா இதுதான் பண்ணணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. வில்லன் கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரிஸ்லாம் இல்லை, காலேஜ் ஸ்டோரி ஆத்துக்கு படம் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்காக போகுது. ஓகே. அண்ட் வந்து பேஸ்டாக என்ன கருத்தாக என்ன சொல்ல வராங்க? கருத்தானா ஒரு கமர்ஷியலாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் அரசியல்லாம் இல்லை ப்ரோ. ஓகே. இந்த ரெட் லேபிள்ன்றது படத்துக்கு என்ன கனெக்ட்? கனெக்ஷன் அந்தளவுக்கு நமக்கு தெரியல ப்ரோ. கமர்ஷியலாக போதானா நல்லா இருக்குது. இல்லை, காலேஜில் ஒரு சின்ன கொலை நடந்துடும். அதை யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க கண்டுபிடிக்க தான் கதை. நல்லாயிருக்கும், பார்க்கலாம். கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு போகும். அது நீங்கள் பார்த்து தான் சொல்லணும், நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். நல்லாயிருக்கும், பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த புரட்சிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்டு அப்படி வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்லை அப்படி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக அங்கங்கே வந்துட்டு போகிற மாதிரி, மற்றபடி வேறு எதுவும் தெரிஞ்சு. அதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒற்றுமையாக இருக்கணும். பாலிடிக்ஸ் வந்து காலேஜுக்குள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மர்டர் நடந்துற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஹோல்ட் ஆச்சு. இல்லை, ரெண்டுமே இருக்குது. ஆனால் த்ரில்லாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு தடவை பார்க்கலாம் படம். ஒன்று நிச்சயமாக அந்த ட்விஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு பார்க்கறதுக்கு இதாக இருக்குது. ஆனால் ஒரு தடவை பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. காலேஜோட எலெக்ஷன் ரிலேட்டடாக இருந்தது ஸ்டோரி. ஸோ அதில் இருந்த லீடர்ஷிப் பற்றி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாகவே போச்சு.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது, நல்லாவே இருந்தது நான் பார்த்தோம். லீடர்ஷிப் பற்றினது. ஸோ அவங்க எப்படி இப்போ பாலிடிக்ஸ் எதிர்த்து எப்படி பண்ணுறாங்க, அந்த எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது நல்லாவே இருந்தது. லெனின் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஹீரோயின் ஃபீமேல் லீட் நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சசின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் ஒருத்தர், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சேர்மனாக ஒரு பையன் ஒருத்தர் வருவார், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஐயோ இல்லைங்க, டைட்டில் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அவங்க ஏதோ பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கும் கதைக்கும் சம்மந்தமானலாம் கேட்டால் அது எனக்கு தெரியல. ஆனால் அவங்களோட இது எப்படி சொல்கிறதுனா ஒரு லவ் க்ரைம் பேஸ்டு மூவி, நல்லா இருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ, அப்படிலாம் எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. மியூசிக் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது, மியூசிக் ரொம்ப சூப்பராக. அது எப்படி சொல்கிறது, எல்லாமே நம்ம எப்படி பார்த்தாலும் திருப்பி நம்மளுக்கு ஒரே ஸ்டோரிஸ் இருக்கலாம், செய்யலாம். ஆனால் நம்ம அதை எப்படி டேக் ஓவர் பண்ணி கொண்டு போகிறோன்னு இருக்குல்ல, அப்படி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 7-8 கொடுப்பேன். நல்லா இருக்குது, படம் ரொம்ப நல்லா இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பாருங்கள். தேங்க்யூ. படம் நீங்கள் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட். சாரி. ஓகே, நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்டிஸ்ட்டும் நான் தேவிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தோம். டைரக்டரோட கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், சப்போர்ட் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நான் பண்ணியிருக்கேன் தேவி. தேங்க்யூ. கண்டிப்பாக அது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஸ்பாட்டில் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் இது வந்து என்னோடய டெபியூ மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நர்வஸாக இருந்துச்சு, எப்படி இருக்கும் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் பார்க்குறப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட் டீம்லேயே நிறைய பேர் சொன்னாங்க, அண்ட் ஆடியன்ஸும் கூப்பிட்டு சொன்னாங்க. ஆடியன்ஸோட பார்க்கறதுக்காக தான் அந்த மூமெண்ட் எல்லாமே, எல்லா எஃபர்ட்ஸும். ஸோ ஆடியன்ஸோட பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எஃபர்ட், எல்லா படமும் எஃபர்ட் போட்டு பண்ணுறது தான். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி நான் உங்களை பார்க்க வர சொல்ல மாட்டேன். இந்த படம் நீங்கள் வந்தீங்கன்னா 2 மணி நேரம் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு வந்து 100% கேரண்டி. செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு காலேஜ் மூடில் இருக்கும். ஓவரால் படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். படத்தில் முக்கியமாக இந்த சீனுக்கு டெஃபினட்டாக ஒரு கிளாப்ஸ் வரும், ஒரு ஸ்மைல் இருக்கும், அப்படி சீன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சீன் எது பயங்கரமாக உங்களுக்கு ஒர்க் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்க்குறப்போ அது எப்படி? என்டையர் செகண்ட் ஹாஃப் நான் வந்து அதுதான் வந்து பயங்கர என்கேஜிங்காக இருக்கும்னு நான் நினச்சேன். நான் என்ன நினச்சேனோ அதே மாதிரி அது ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. தேட்டர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. யாரும் அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, பார்க்குறது, அதெல்லாம் எதுவுமே நான் நோட் பண்ணவே இல்லை. அவ்வளோ கிரிப்பாக இருந்தது. எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் தான். இது வந்து ஏஜ் லிமிட்லாம் கிடையவே கிடையாது. அதனால் எல்லாருமே வந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் இந்த படம் எப்படி போகுதுன்னு மக்கள் வேறு ஊருக்கு போய் செக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் போய் செக் பண்ணுறோம், வேறு ஊரில் போய் செக் பண்ணுறோம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.